புட்டு மாவு உங்கள் கடையிலேருந்து வாங்கியிருக்கு 2 நாளைக்கு முன்னாடி, அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, ஜஸ்ட் லைக் தட் பண்ணிடலாம். புட்டு மாவு பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. அது எப்படி பண்ணலான்றது சின்ன டெக்னிக் கொண்டு இருக்குது. அப்படி எப்படி பண்ணிட்டீங்கன்னா சாஃப்டஸ்ட் புட்டு உங்கள் லைஃப்லேயே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு புட்டு நீங்கள் சாப்பிட்லாம். வெல்கம் டு விஆர் வேர்ல்டு. நான் உங்கள் பிலோஸ் வினோத். டேரெக்டாக புட்டு பண்ணுறதுக்கு போயிடலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, நம்ம புட்டு மாவு ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு தேங்காய் கீழே மேலே எல்லாம் கொஞ்சம் போட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்காக உப்பு, இவ்வளோதான் ஐட்டமே. வேறு எந்த ஐட்டம்ஸும் வேண்டாம், சுடு தண்ணி வேண்டாம், எதுவும் வேண்டாம், எந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். ரொம்ப சிம்பிளான டெக்னிக்கில் இது எப்படி பண்ணி உங்களுக்கு எஃபெக்டிவான ஒரு அவுட் வரும்ன்றது பார்த்துக்கோங்க. இப்போ இது ஸ்டார்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்போது நம்ம ஒரு 1/4 கிலோ புட்டு மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சம் நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன், சப்போஸ் பெட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கு. இந்த மாவில் தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு இதில் பாதி உப்பு தான் நான் ஜென்ரலி போடுறது. பிகாஸ் நீங்கள் இது கூட கிரேவி என்ன எடுப்பீங்க, அந்த கிரேவிஸில் வர சால்ட்டு போதுமானது, எக்ஸ்ட்ராலாம் வேண்டாம். நல்லா இந்த மாதிரி ட்ரையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியோட ரேஷியோ ரொம்ப முக்கியம். தண்ணி அது என்ன பதம்ன்றதை நான் சொல்லிடுறேன். எடுத்துட்டு தண்ணி தெளிச்ச மாதிரியே விட்டுட்டுருக்கோம். ஏன்னா ஜஸ்ட் இதே மோஷனில், ஒரே சைட் மோஷனில் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த க்ரம்பிளிங் ஆகிறது தெரிஞ்சிடும். நம்ம மில்லோஸோட புட்டு பொடியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்லோஸ் கிட்ட இருக்க புட்டு பொடி நம்ம ரெகுலர் அந்த சிவப்பரிசி புட்டு கிடையாது. இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மட்டை அரிசின்றாங்க இல்லையா, கேரளாவில் யூஸ் பண்ணுறது, அதில் பச்சை அரிசி வெரைட்டி ஒன்று இருக்குது. அந்த வெரைட்டியில் போடுறது இது ஜென்ரலி உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்ப கிளாஸாக இருக்குங்க. மற்ற நீங்கள் ரெகுலர் ஃபுட் சாப்பிட்றதுக்கும் இதுக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக க்ரம்பிள் பண்ணி எடுங்க. ஒரே டைம் எல்லா தண்ணியுமே ஊற்றிடாதீங்க. லாஸ்ட் பேட்ச் ஆஃப் வாட்டர், அந்த 1/4 டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா. இதுக்கு மேலே தேவைப்படாத தண்ணி. ஸோ இந்த மாதிரி பிடிச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி உடையணும். இன்னொரு தடவை காட்டுறேன். இதை பிடிச்சி பிடி எடுக்கணும். இந்த மாதிரி க்ரம்பிள் ஆச்சுன்னா க்ரம்பிளாகவும் செய்யணும். இது கொஞ்சம் நேரம் இன்னும் நான் மிக்ஸ் பண்ணல ஃபுல்லாக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதான் இதுக்கப்புறம் இருக்க ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷம் ஊற போட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் இருக்க ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இது பிளெண்டரில் போட்டு 2 விஸ்க் அடிக்க போகிறோங்க. போட்டு முடித்தோடனே உங்கள் புட்டு மாவு ரெடி ஆகிடும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம குக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். பாதி போடுங்க ஜாரோடு, ஃபுல்லாக போடாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் மிஷின், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போட்டு எடுத்துருங்க. 2 விஸ்க், அவ்வளோதான். க்ரம்பிள் ஆகிடுச்சு, அவ்வளோதான். 2 விஸ்க்கு தான் முடிச்சுட்டு இப்போ இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் கொட்டிட்டேன். புட்டு இந்தளவு சாஃப்டாக இருக்கும். எடுத்திங்கன்னா இந்த மாதிரி விழணும். இப்போ இந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். சரி, எப்படி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்தளவு நீங்கள் 2 விஸ்க் அடிச்சோன்னா உங்களுக்கு இந்தளவு வந்துடும், சாஃப்ட்னஸ் வந்துடும். நம்ம இதை ரீஃபில் பண்ணிவிட்டு வில் ஸ்டார்ட். புட்டை ஃபில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, உள்ளே இது போடாமல் பண்ணிட போகிறீங்க. நிறைய பேர் தேவையில்லாமல் உள்ளே போட்டுட்டு டேரெக்டாக ஐயோ மாவு கரைஞ்சி யோசிக்கிறாங்க. சில்லுன்னு வாங்க, இது ரொம்ப முக்கியம். போட்டுட்டு ஃப்ளாட்டாக வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் எடுத்து பாட்டம் லேயர் கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த புட்டு இருக்கு இல்லையா, புட்டு மாவு எடுத்து உள்ளே ரீஃபில் பண்ணுறேங்க.
இந்த மாதிரி லூஸாக தான் அது ரீஃபில் ஆகணும். ஓகே, லூஸாக ஃபில் ஆகிடுச்சுன்னா சரியாக இருக்கும். இதுக்கப்புறம் எகெயின் நான் ஒரு பாதி தான் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் பாதி போட்டு நான் நடுவில் எகெயின் கொஞ்சம் ரீஃபில் பண்ணுறேன். கோகோனட்டை ஃபில் பண்ணிவிட்டு எகெயின் இன்னொரு லேயர். போட்டு இது 90% தான் இருக்குது. மேலே கொஞ்சம் கூட நான் கோகோனட் போட்டு ஃபில் பண்ணிவிட்டேன். எதுவுமே டைட்டாக போட்டு தட்டவோ எதுவும் பண்ணக்கூடாதுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி, இது ஆல்ரெடி சூடாகிடுச்சு, இது மேலே டைரெக்டாக வச்சிடலாம். வச்சுட்டு மேலே ஆவி வந்துட்ட அப்புறம் கரெக்டாக 1 நிமிஷங்க, ஜாஸ்தி வைக்காது. மேலே ஆவி வந்தோன்னு டக்குன்னு எடுத்துருவீங்க, அது பண்ணக்கூடாது. மேலே ஆவி வந்துட்ட அப்புறம் கரெக்டாக 1 நிமிஷம் அதை வந்து எடுத்து முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட் எப்படி வருதுன்னு காட்டுறேன் பாருங்க. ஆவி வந்து கரெக்டாக 1 நிமிஷம் மேலே பாருங்க, நல்லா ஸ்டீம் போகிறது தெரியும். கரெக்டாக ஆவி வந்தோன்னா ஒரே 1 நிமிஷம் தான் வைக்கணும். அதோட ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டீமெல்லாம் அடங்கிட்ட அப்புறம் இம்மிடியட்டாக இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி பிளேட்டிங் பண்ணிடலாம். சுவையான பொட்டு ரெடி. ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு புட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மிலோசனம். மறக்காமல் விஆர் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் கமெண்ட்ஸும் போடுங்க. See you then. Bye-bye.